அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை, ஆனி மாதம் 21ஆம் தேதி, தேய்பிறை, பஞ்சமி திதி மதியம் 1:31 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. சதயம் நட்சத்திரம் பிற்பகல் 3:12 வரை. அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் நன்றாக இருக்கிறதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குது. எங்கே போனாலும் நல்லது நடக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கும் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. அதே போல் புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் திருப்திகரமான நாளாக இருக்குது. சுப செய்திகள் உங்களை தேடி வரும். அதே மாதிரி வரன் பார்க்கறது, பெண் வீடு பார்க்கறது, அந்த மாதிரி முயற்சிகள் அதெல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. வியாபார முயற்சிகளும் இன்னைக்கு பலிதமாகுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, இரவல் சேலையை நம்பி இடுப்பு கந்தையை எரியாதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, நாளைக்கு வந்துடும், அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு மற்றவங்கள நம்பி நாம் இருந்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கிறதும் போயிடும். அதனால தாங்க தன் கையே தனக்கு உதவி, நாம் நம்ம காலில் நிற்போம், அது வர்றப்ப வரட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் அடுத்தவர்களின் நிழலில் வாழாமல் தன்மானத்துடன் தன் சொந்த உழைப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால நல்லதெல்லாம் நடக்கும். எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. போட்டிகளில் வெற்றி உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லியிருந்த இடங்களுக்கு குடும்பத்தினருடன் நீங்கள் ஒன்றா சேர்ந்து போய் வருவீங்க. வெளியிடத்தில் போய் சாப்பிட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பழைய நண்பர்களையும் இன்னைக்கு சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. உறவினர்களுடன் சின்ன சின்னதாக இருந்து வந்த கருத்து மோதல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாயிடுங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. வியாபாரமும் இன்னைக்கு நல்லா இருக்குது. உத்தியோக வகையிலையும் செல்வாக்கு உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்து மதியம் 3:15 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 3:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, ராசா மகளானாலும் கொண்டவனுக்கு பெண்டுதான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. யாராக இருந்தாலும் அந்த பொறுப்புக்கு வந்துட்டா, ஒரு பதவிக்கு வந்துட்டாலும் சரி, அல்லது பாசத்தின் அடிப்படையில் ஒரு வீட்டில் ஒரு பொறுப்பேற்று வந்தாலும் சரி, அந்த கடமையை சரியாக செய்யணும். நான் ராஜாவோட மகள் அப்படின்னு சொல்லிட்டு எதுலேருந்தும் தப்பிக்கக்கூடாது. அதனால தாங்க எது எப்படி இருந்தாலும் ஏதேனும் ஒரு பதவியையோ பொறுப்பையோ ஏற்றுக்கொண்டால் அதற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். 2ஆம் இடத்துல சூரியன். சில நேரங்களில் திடீர்னு ஏதாவது பேசிடுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதை மட்டும் கொஞ்சம் கூடாதுங்க. கோபமான வார்த்தைகள் அடுத்தவங்களுக்கும் மனசை புண்படுத்தும். அதனால் சாந்தமாக பேசுகிறது நல்லதுங்க. ராசிக்குள்ளார செவ்வாய் இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகள்லாம் வேகமாக எடுப்பீங்க. சில வேலைகள் வேகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டை புதுப்பிக்கிறது, வண்டி வாகனத்தை புதுப்பிக்கிறது, பழுது நீக்கிறது, அதெல்லாம் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கும். வியாபார உத்தியோக விஷயங்களும் நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:15 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. அதே போல் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் சுமார் தாங்க. மதியம் 3:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களே, இரும்படிக்கும் இடத்தில் ஈக்கு என்ன வேலை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. நாம் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல நாம் இருக்கணும். நமக்கு ஒத்து வராத தகாத இடத்துலலாம் நான் போய் நிற்கக்கூடாது, அங்கே போய் எதுவும் கலந்துக்கவும் கூடாது, எந்த வேலையும் தொடங்கவும் கூடாது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு நமக்கு ஏற்ற சூழ்நிலை எங்கே, நமக்கு ஏற்ற இடம் எங்கே இருந்தால் நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அந்த இடத்திலே புழங்கி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அருமையான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்லது நடக்கும். விலை உயர்ந்த பொருட்கள், ஆடை அணிகலன்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. குரு பகவான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். சமூகத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்களுடைய நட்பு கிடைக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். வியாபாரத்தில் திடீர் லாபம் எல்லாம் உண்டு. அதே மாதிரி விருந்தினர்கள் வருகையால் வீடு இன்றைக்கி கலகலப்பாக மாறுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:15 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, இளம் கன்று பயமறியாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. நீங்கள் எப்பொழுதுமே எந்தன வயசானாலும் இளமையாக தாங்க இருப்பீங்க. பயந்து ஒதுங்கவே மாட்டீங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக உழைத்து கொண்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் இளமையான மனதுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:12 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவசர முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. அதே மாதிரி முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைங்க ஏதாவது கேட்டால் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கி கொடுக்கறது நல்லது. இருந்தால் வாங்கி தந்துடுவோம்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. இருந்தாலும் ஏதேனும் ஒரு வகையில் அவங்களை ஏதாவது ஒரு பொருள் இன்றைக்கி வாங்கி கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்துறதும் நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாங்க. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:15 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அழுத குழந்தை தான் பால் குடிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அப்படின்னா என்ன? முயற்சி பண்ணுறவங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கும். குழந்தை அழாமலே அப்படியே படுத்திருந்தால் அது பசியோடு தான் கிடக்கணும். அழுது மற்றவங்களை அழைக்கும் பொழுது, மற்றவருடைய கவனத்தை திருப்பும் போது தான் நம்ம எதையும் அடைய முடியும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு முயற்சி செய்யாமல் இருக்காமல் முயன்று கொண்டே இருப்பவர்கள், மற்றவர்களின் கவனத்தை தன் திசை பக்கம் திருப்பக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:12 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது நடக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆனால் மதியத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் இடைவெளி விட்டு பழகுங்க. யாரையுமே பகச்சிக்க கூடாது.
ஏன்னா சந்திராஷ்டமத்தை அன்னைக்கே நமக்கு எதிராக சிலர் பேசுவாங்க, அதெல்லாம் நம்பிடக்கூடாது. அந்த சூழலில் அவங்க ஏதாவது ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க, உடனே அவங்க எதிரானவங்க அப்படின்னு நம்ம நினச்சக்கூடாது. வியாபாரம் இன்னைக்கு முன்ன பின்ன இருக்கும், வேலையாட்களின் ஒத்துழைப்பும் இன்னைக்கு சுமாராக தாங்க இருக்கும். இன்றைய தினம் மதியம் 3:12 முதல் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, 64 அடி உயர கம்பத்தில் ஏறி ஆடினாலும் அடியில் இறங்கிதான் காசு வாங்க வேண்டும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எவ்வளோதான் உயர முன்னேறி போனாலும் பழசை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் மாறாத நிலையுடன் வாழ்பவர்கள், மாறாத குணத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமான நாளாக இருக்குதுங்க. சந்திரனுடைய போக்கு இன்னைக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். எல்லா இடத்துலையும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மருந்து மாத்திரை செலவே நம்மால் பண்ண முடியலையே, அவ்வளோ செலவு மருந்து மாத்திரைக்கு ஆகுதே, யாருக்காவது உடம்பு முடியாமல் போகுதேன்னு சில நேரங்களில் முனகி கொண்டேயும் இருப்பீங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. குடும்பத்தினருடன் இன்னைக்கு வெளியிடங்களுக்கும் போய் வருவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. வியாபார வகையிலையும் இன்னைக்கு லாபம் உண்டு. பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லதெல்லாமே நடக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஆக்க பொறுத்தவர் ஆற பொறுப்பதில்லை அப்படிங்கிற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு ஆக்கும்போதும் சரி, ஆறுவதற்கும் நேரம் கொடுத்து முறையாக எல்லாவற்றையும் பின்பற்றி தாமதமானாலும் பரவாயில்லை, தரமாக இருக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு காத்திருந்து காய் நகர்த்தும் சூட்சுமதாரிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் பயமுறுத்திட்டு தான் இருக்கார். பெரிய நோயெல்லாம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். அறிகுறிகள்லாம் கடுமையாக இருக்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட அடிக்கடி போக வைக்கும். சகோதரங்கள் சரியாக புரிஞ்சிக்கல. எப்படியெல்லாம் நாம் அவங்களுக்கு உழைச்சி கொடுத்தோம், எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்களே, நமக்கு எதுவும் தரமாட்டேன்னு சொல்கிறாங்களே, சரி பரவாயில்ல பார்த்துக்கலாங்கிற முடிவுக்கும் வருவீங்க. அதே போல் உங்களுக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நல்லதெல்லாமே நடக்கும். சந்திரனும் இன்னைக்கு சாதகமாக பயணம் செய்கிறாரு. அதனால் வெற்றி உங்களுக்கு உண்டுங்க. வியாபாரத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த தடங்கல்கள் அதெல்லாம் சரியாகும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் மகிழ்ச்சி உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:15 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஆற்றிலே போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. எதையும் முறையாக செய்யணும், முறைவு இல்லாமல் செய்யக்கூடாது, வரமுறை இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது. எல்லாத்துலேயுமே ஒரு நியாயம் இருக்கணும், தர்மம் இருக்கணும்னு நினச்சி எங்கும் எப்பொழுதும் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையை இலக்கண சுத்தமாக செய்து முடிப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ரொம்ப நாள் கழித்து குரு பகவான் நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறார். ரொம்ப அருமையான இடத்துக்கு வந்திருக்கார். பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். தனபூர்வ புண்ணியாதிபதி 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். இன்றைய தினம் நல்லவங்க நட்பு கிடைக்கும், பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். சொந்த பந்தங்கள் மத்தியில் ஒரு விதமான செல்வாக்கு, ஒரு மரியாதை அதெல்லாம் அதிகமாகும். பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. திருமணம் தள்ளி போனவங்களுக்கு கூடி வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் தள்ளி போனவங்களுக்கும் சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம்
லாபம் இருக்குது. இது மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு சில நேரங்களில் சிரித்து கொண்டே நினைத்து கொள்வீங்க. இன்றைய தினம் விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புது பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன அலைச்சல் இருக்கும். மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஆணைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. எல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிலர் அவங்களுக்கு தெரிந்த துறையிலேயே போய் அதன் மூலமாக பெரிய பாதிப்புகளுக்கு ஆளாவாங்க. நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு துறையில் பாண்டித்தியம் பெற்றிருந்தாலும் கூட எதுக்கும் இன்னொருத்தரை ஒரு ஆலோசனை கேட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லாம் எனக்கு தெரியும் என்று இருக்காமல் எது தெரிந்திருந்தாலும் அதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்வோங்கிற மனநிலையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குங்க. ஆளுமைத்தன்மை இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். இன்னைக்கு லாபம் இருக்குது. பங்குதாரர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் வந்து சேருங்க. புது பொறுப்புகள், பதவிகள் கூடி வர வாய்ப்பு இருக்குது. விலை உயர்ந்த பொருட்கள் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. திடீர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. வீடுமனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாம் உங்களுக்கு ஆதாயமாக இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களே, கணக்கை பார்த்தால் பிணக்கு வரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, கணக்கு கேட்டு பெரிய சிக்கல்லாம் ஆனதெல்லாம் நிறைய கதைகள்லாம் இருக்குங்க. பெரிய சரித்திரமும் இருக்குதுங்க. அதனால தாங்க சில இடங்களில் நீங்கள் கணக்கு கேட்பீங்க. சில இடங்களில் மனக்கணக்காகவே போட்டு சரி இப்படி இருக்குது அப்படி இருக்குது பரவாயில்ல அப்படின்னு விட்டு கொடுத்து போயிடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் அதில் நேர்மை இருக்க வேண்டும், தூய்மை இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சாதுரியமாக பேசுவீங்க. அதே மாதிரி இன்றைய தினம் இங்கிதமான பேச்சாலும் சாதிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு அதிக லாபத்தை அள்ளி கொடுக்கும். புது பங்குதாரர்கள், புது வேலையாட்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடையை கொஞ்சம் பெருசுபடுத்துறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பிரபலங்களும் இன்னைக்கு அறிமுகமாகுவாங்க. வீடு தேடி நண்பர்களும் உறவினர்களும் வருவாங்க. நீங்களும் குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போய் வருவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் கரகரன்னு கடுசாக இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க ஏதாவது அல்லது நடந்ததுன்னா நீங்கள் உடனே ஆவேசப்பட மாட்டீங்க. எல்லாம் நன்மைக்கு தான். ஏதோ அப்படி அரச புரசலாக அது மாதிரிலாம் எதாவது நடந்தால் அடுத்து நல்லது தான் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எந்த கெடுதல் நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அடுத்தது நமக்கு நல்லது நடக்க போகுது, இதிலேருந்து ஏதோ ஒரு நல்லதை நமக்கு இறைவன் தரப்போகிறான்கிற நம்பிக்கையோடு அல்லது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் அதை ஒரு மனதுடன் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் முன்ன பின்ன இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரத்தில்
மதியம் 3:12 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். மதியம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மதியம் 3:12 எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்கள் நட்சத்திரத்தில் மதியம் 3:12 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்லது நடக்குங்க. இருந்தாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க. வியாபாரமும் முன்ன பின்னதாங்க இருக்கும். இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுங்கிற பழமொழியை தெரிந்து கொண்டு நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்காம, நம்மளை விட தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதிபுத்திசாலிகள் 1000 பேர் இருக்காங்க. அதனால் அடுத்த கட்டமாக நாம் ஏதாவது தெரிஞ்சு வச்சுக்கணும், சிலதெல்லாம் படித்து வச்சுக்கணும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் அடக்கமுடன் தன் வாழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. செலவு கொஞ்சம் இருக்குது, அது வழக்கம் போல தான். சின்ன சின்ன விவாதம் குடும்பத்தில் வரும். அது 7.5 சனி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. அது 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால செல்வாக்கு, பதவி, பட்டம் அதெல்லாம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அது 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. அது 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இப்படி எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக இருந்தாலும் 12ஆம் இடத்துல சந்திரன் மறைஞ்சிருக்கிறதுனால திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனால் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:15 வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்கள், அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.